அதனால தான் ஆவிக்குரிய ஜனங்கள் எப்படி போயிடணும்னு கேட்டால் தேவ சித்தத்தின் வழியில் போயிடணும். அது கசப்பாக இருக்குது. நான் என்னமோ நினச்சேன், தேவன் இதை கொடுத்தார். நான் சின்ன வயசுலேருந்து ஊழியம் செய்கிறேன் ஐயா, எனக்கு போய் இந்த புருஷனை கொடுத்தார். ஏன் அந்த மனுஷன் பொல்லாதவனா இருக்கான்? 2 பேரும் ஊழியம் செய்யறதுக்காக, 2 பேரும் கோயில் கட்டுறதுக்காக கர்த்தருக்குள்ளே இணைச்சாரு. நீங்கள் அந்த மனுஷனை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்க. அவன் பொல்லாத வழியாக கொண்டவனாக இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு தெரிய வருகிற பொழுது அதிர்ச்சி அடையாமல் உங்கள் ஆவிக்குரிய வல்லமையை பயன்படுத்தி உங்கள் ஜெய்வ சாட்சியாக மாறி பரிசுத்தாவின் கனிகள் வெளிப்பட அந்த தனிப்பட்ட மனுஷனை ஆதாயப்படுத்தி அப்புறம் அவனை ஊழியக்காரனாகவே மாற்றிடுவார் கர்த்தர். நீங்கள் எடுக்கிற எஃபர்ட்டு, அவனை விசுவாசி ஆக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கிற அந்த முயற்சி அவனை கர்த்தர் ஊழியத்தினுடைய அபிஷேகத்தை கொடுத்து அழைப்பு பெற்றவனாகவே இருப்பான். தெரியாது. இதே தான் மனைவிக்கும். இந்த பேய கட்டணையெல்லாம் சொல்லக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் இணைக்கப்பட்டது கர்த்தர் நன்மையானதே தருவார். இதுதான் வாயின் வார்த்தைகளை விட்டு அறிக்கையிட்டோம். அதைரியமோ அசௌகரியமோ இல்லாத